வெல்கம் டு நம்ம இ சேவை சேனல். நம்ம இ சேவை சேனலில் வந்து இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ரெக்குவயர்மெண்ட் வந்து ஆல்ரெடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய சேனலில் வந்து சொல்கிறத பேசிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நோட்டிஃபிகேஷனு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பற்றி நம்ம வந்து பேசலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்துச்சு அப்போ வந்துச்சு அங்கே அப்ளை பண்ணுங்க இங்கே அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ எடுத்து போட்டு ஃபேக் வீடியோ நிறைய போட்டுருக்காங்க. உண்மையிலே அது எப்போ வந்து ரெக்யர்மெண்ட் வந்தது, அது என்ன நிலவரம், அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகலாம். ஆல்ரெடி வந்து 3 பேஜ் வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போ கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3வது மாதம் வந்து கொடுத்துருக்குது. இது வேக்கன்சி 2021 கொடுத்தது. அது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 3வது மாதம். ஆனால் வந்து அது என்னன்றதை பற்றி நம்ம பேசலாம். அது இப்போ வந்து நம்ம இ சேவை சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். அது சொல்லக்கூடிய தகவல் மூலிமா வந்து செய்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அரசாணை வந்து எப்படி கொடுத்துக்கிறாங்க, இது வந்து அரசாணை தான் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய விஓ கஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து சேர்க்கப்பட்டாங்க, அதுக்கப்புறம் ஏன் நிறுத்தினாங்க, மறுபடியும் ஏன் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, அதை பற்றி தான் இதில் வந்து முழுக்க முழுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் வந்து எடுக்காமல் இருந்தாங்க. இப்போ வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. வில்லேஜ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொது சேவைகள் வருகை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கிராம நிர்வாக தமிழ்நாடு கிராம உதவி சேவை விதிகள் 1995 கிராம உதவியாளர் பதிவிலையில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள காலிப்பணிகளை நிரப்புதல் ஆணைன்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இப்போ வந்து 1/6/1995 வருவாய்த்துறையின் பணிபுரியும் பகுதி நேர கிராம உதவியாளர்கள் 1/6/1995 முதல் 1/6/1995 முதல் முழு நேர அரசு பணிக்கு கொண்டு வரும்போது ஜிஓ 625 ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டீட்டெயிலில் வந்து 6/7/1995 அரசு பணி ஓய்வு காரணமாகவும் அரசு பணி ஓய்வு காரண காரியம் போன்றவற்றால் ஏற்படும் காலி பணியிடங்களுக்கு நிரப்ப வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர். மற்றும் வருவாய் கிராம மக்கள் எண்ணிக்கையில் இணைங்க அவர்களின் பணியாளர்கள் பலத்தை குறைக்க வேண்டும். இது தவிர 29/1/2017 முதல் 7/2/2000 வரை ஆட்சேர்ப்பு பொது தடை இருந்தது. இதன் காரணமாக 1995ஆம் ஆண்டு மேக் அசைன்மெண்ட் தளங்களில் 2006 வரை ஆட்சேர்ப்பு இல்லை. அதைத் தொடர்ந்து கிராம உதவியாளர் பணியிடங்கள் கிராம உதவியாளர்கள் பணி நியமனம் மைதானம் மற்றும் 6/12/2006 தேதியில் ஜிஓ 786 ரெவன்யூ துறையின் மற்றும் ஜிஓ துறையின் வருவாயில் கருணை அடிப்படையில் கிராம உதவியாளர் பணி நியமனங்கள் 26/3/2020 தான். இப்போ வந்து 1995 வந்து வேலை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2020 தான் வந்து செய்யப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோவிட்-19 காலகட்டத்தில் கருணை அடிப்படையில் பணி நியமனம் உள்ளிட்ட நுழைவு நிலை காலி பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு பணியாளர்கள் குழுவின் ஒப்புதலோடு முதலில் வசிக்கப்பட்ட அரசாணையின் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மேலே 2வதாக படிக்கப்பட்ட அரசாணையில் 3இல் பாரத மேல் படிக்கப்பட்ட திருத்தங்கள் அரசு வெளியிட்டுள்ளது. தற்போது நுழைவு நிலையின் காலி பணியிடங்கள் கருணை அடிப்படையில் ஆட்சேர்ப்பு தொடரும். பதவி சந்தர்ப்பங்களில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியுள்ள பணிகளை நிரப்புவதற்காக முன் அவற்றை புதுப்பிக்க பணியாளர்கள் குழுவின் ஒப்புதல் பெற வேண்டும். மேற்குறிப்பிட்ட அரசாணைகளின்படி கிராம உதவியாளர் பணிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் காலி பணியிட விவரங்களை அளிக்குமாறு அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஆட்சியாளர்களுக்கு அறிக்கை அளித்துள்ளனர். அடுத்தது கலெக்டர்களின் அறிக்கையின் அடிப்படையில் மற்றும் ஆய்வு பிறகு 30/9/2022 நிலவரப்படி கிட்டத்தட்ட வந்து 5600 காலிப்பணிகள் இருப்பதாக கண்டறியப்பட்டு அதிக எண்ணிக்கையிலான காலிப்பணியிடங்களை கருத்தில் கொண்டு 3 ஆண்டுகளுக்கு குறைவான காலியாக உள்ள இந்த பணியிடங்களே மேலே உள்ள 3வது கடிதத்தின்படி நிரப்ப அனைத்து ஆட்சியர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. மேற்கூறியவற்றில் கருத்தில் கொண்டு கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையாளர் மாவட்ட வாரியாக 2299 காலி பணியிடங்கள் விவரங்கள் அளித்து தற்போதுள்ள கிராம உதவியாளர் பதவிக்கு உள்ள 2029 காலி பணியிடங்களை பணியாளர் குழுவின் ஒப்புதல் பெறுமாறு அரசிடம் கோரியுள்ளார். 3 ஆண்டுகளுக்கு மேலாக 2வது படிக்கப்பட்ட அரசாணையில் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் கிராம உதவியாளர் பெறுவதற்கு
கிராம உதவியாளர்கள் பெறுவதற்கு விரைவில் மறைந்து போகும் பிரிவு ஏற்படாது என்று கூறியுள்ளனர். கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையரின்படி முழுமையில் அரசு கவனமாக ஆய்வு செய்த பின்னர் இந்த உத்தரவின்படி 3 ஆண்டுகளுக்கு மேலே காலி உள்ள 2200 கிராம உதவியாளர்களுக்கு பணியிட நிரப்ப அரசு இதன் மூலம் அனுமதி அளிக்கிறது. 11,100 முதல் 35,100 என்ற சிறப்பு ஊதியத்துடன் நடைமுறை விதிகள் நடைமுறைப்பட்டுள்ளது. இதுக்கு அரசாணை கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேக்கண்ட் வந்து 299. குவாலிஃபிகேஷன் வந்து 5வது படிந்தால் போதும். சேலரி வந்து 11,100லேருந்து 35,100 வரைக்கும் கிடைக்கும். ஜாப் லொக்கேஷன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒன்று ஓப்பனே பண்ணல. இது வந்து யாருக்கு மூலிமா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலிமா வருது. அப்சைல் வெப்சைட்டும் வந்து இந்த வெப்சைட்டு. அதுக்கப்புறம் வில்லேஜ் அசிஸ்டன்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து 10 மார்க்கு, டிரைவிங் லைசன்ஸில் வந்து 10 மார்க்கு, ரீட் ரைட்டுன்னா தமிழ் படிக்கிறது எழுதுறதுல வந்து 40 மார்க்கு, பர்த் சர்டிஃபிகேட் வந்து 25 மார்க்கு, இன்டர்வியூவில் வந்து 15 மார்க்கு, 100 மார்க் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. இது வரைக்கும் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஆக்சுவலி வந்து 2022 விதியின் 2022 கணக்கும்படி தான் வந்து 2,299 பேர் வேணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற நிலமையில வந்து 3,000 பேர் கூட வரலாம். ஆனால் பட் வந்து வேலை வந்து இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. நம்ம சேனல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் வாரி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். அரியலூருக்கு வந்து 21, சென்னைக்கு வந்து 20, செங்கல்பட்டுக்கு வந்து 41, கோயம்புத்தூருக்கு வந்து 61 பேர், கடலூருக்கு வந்து 66 பேர், திண்டுக்கலுக்கு 29 பேர், தருமபுரிக்கு 39 பேர், ஈரோடுக்கு 141 பேர், காஞ்சிபுரத்துக்கு 109 பேர், கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரிக்கு வந்து இல்லை, கரூருக்கு 27 பேர், கிருஷ்ணகிரிக்கு 33 பேர், மதுரைக்கு 155 பேர், மயிலாடுதுறைக்கு 13 பேர், நாகப்பட்டினம் 5 பேர், நாமக்கலுக்கு 68 பேர், பெரம்பலூருக்கு 21 பேர், புதுக்கோட்டைக்கு 27 பேர், ராமநாதபுரத்துக்கு 29 பேர், ராணிப்பேட்டுக்கு 43 பேர், சேலத்துக்கு 105 பேர், சிவகங்கை 46 பேர், தஞ்சாவூருக்கு 305 பேர். தஞ்சாவூருக்கு தான் அதிகமான ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. தேனிக்கு 25 பேர், திருவண்ணாமலைக்கு 103 பேர், திருநெல்வேலிக்கு 45 பேர், திருப்பூருக்கு 102, திருவாரூருக்கு 139, திருவள்ளூர் 181, திருச்சிராப்பள்ளி 104, தூத்துக்குடி 77, இந்த நீலகிரிக்கு போகல, தென்காசிக்கு 18, திருப்பத்தூருக்கு 32, விருதுநகருக்கு 38, வேலூருக்கு 30, விழுப்புரத்துக்கு 31. ஆக மொத்தத்தில் வந்து 2,299 பேர் வந்து பார்த்தோன்னா வாண்டட் கொடுத்துருக்குறாங்க. இது எந்த வேக்கன்சி படி அப்படின்னா 2022 9ஆம் மாதம் வேக்கன்சி படி இது கொடுத்துருக்குறாங்க. பட் வந்து இது வரைக்கும் நான் வந்து வெளியிடல. இதுதான் வாண்டடு. இதுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்றதும் பார்த்துருக்கோம். இதுதான் அரசாணை. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ்க்கான நோட்டிஃபிகேஷனு. இன்னும் அஃபிஷியலாக வந்து அப்ளை பண்ணுறது, என்ன இன்டர்வியூ எடுக்கணும் அதை பற்றி இன்னும் டீட்டெயில் எதுவும் வெளியாச்சு நம்ம சேனல் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்தில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பை.